அண்ணன் வரார் வழிவிடு. இப்படி பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்ற மாதிரிதான் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வர பிப்ரவரி 27ஆம் தேதி வரப்போறாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி எண்டுல அரசியல் பயணமா தமிழகத்துக்கு வரப்போறாரு அப்படின்ற நியூஸ் வந்துச்சு. ஆனா இந்த ஒரு பயணம் கேன்சல் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த பயணம் தள்ளி போய் பிப்ரவரி 27ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நியூஸ் வந்திருக்கு. இத கேட்டவனே பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 2024 எலெக்ஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் பொதுக்கூட்டத்துல எல்லாம் கலந்துகிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா எலெக்ஷன்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு என்ன பண்ண போறாருன்னா, எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழால கலந்துக்க போறாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எப்படி இந்த பாத யாத்திரையை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைக்கிறாரோ அதே மாதிரி இந்த பாத யாத்திரை நிறைவு விழால பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பல்லடத்துல நடக்க போற இந்த எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பல்லடத்துல நடக்க போற பொதுக்கூட்டத்துல பிரதமர் மோடி அவர்கள் கலந்துகிட்டு பேச போறாரு. இருக்கிறதுல இதுதாங்க முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுக்கூட்டத்துல என்ன மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுக்க போறாரு, எந்த கட்சிகளை எதிர்த்து பேச போறாரு அப்படின்றத கேட்கறதுக்கு தான் எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் பிரதமர் மோடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரே அரசியல் மேடையில சந்திச்சதே இல்ல. பிரதமர் மோடி அவர்கள் எத்தனையோ தடவை தமிழகத்துக்கு ஸ்பீச் கொடுத்திருந்தாலும் அது தமிழக மக்கள் கிட்ட அந்த அளவுக்கு போய் ரீச் ஆனதே இல்ல. இதுக்கான காரணம் என்னன்னா, அவர் ஹிந்தியில பேசுறதுதான். அந்த சமயத்துல பிரதமர் மோடி அந்த மேடையில இருக்கும்போது அதே மேடையில அண்ணாமலை அவர்கள் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவர் பேசுற விஷயம் பயங்கரமா ரீச் ஆகும். ஏன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்பவே அதிகமான விஷயங்களை பேசி தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய பிரசன்ஸ் கிரியேட் பண்ணிட்டாரு. இப்படி இருக்கும்போது ரெண்டு பேரை ஒன்னா இந்த மேடையில பாக்குறதுக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்கள் பிப்ரவரி 28ஆம் தேதி குலசேகரப்பட்டினத்துல இஸ்ரோ சார்பா ஒரு ராக்கெட் ஏவுதளம் வரப்போகுது இல்லையா, இந்த ஏவுகலத்துக்கு அடிக்கல் நாட்ட போறாருங்க. காணொலி வாயிலா இந்த ஒரு விஷயத்த பண்ண போறாரு. அதுக்கப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் திருநெல்வேலியில நடக்கிற பொதுக்கூட்டத்திலே கலந்துக்க போறாருங்க. இதுதாங்க இருக்கிறதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ ஒரு சில சர்வே முடிவுகள்லாம் என்ன வந்துட்டு இருக்குன்னா, நம்ம பாஜக கோயம்புத்தூர்ல வின் பண்ணுவாங்க, கன்னியாகுமரியில வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரனை நிறுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பா திருநெல்வேலியில பாஜக வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில சர்வே முடிவுகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி திருநெல்வேலியில இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த சமயத்துல பிரதமர் மோடி அவர்கள் அங்க போய் பொதுக்கூட்டத்துல கலந்துகிட்டு பேசினாரு அப்படின்னா இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு பாஜக இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த எலெக்ஷன்ல பாஜகவோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, எப்படியாவது ஒரு 20% வாக்குகளாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்புல கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே பாஜக இந்த தடவை 20% வாக்குகள் வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. பொறுத்து பார்க்கலாம். இன்னும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக என்ன மாதிரி முயற்சிகளை எடுக்கிறாங்க, என்ன மாதிரி விஷயங்களை பண்றாங்கன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.